இல்லை, நெப்போலியன் சார்கிட்ட கோஆர்டினேட் பண்ண நான் தான். அன்பண்ண வழியாக பண்ணோம். அவர் வந்து கலந்துக்கிற ஃபஸ்ட்டு கேட்டோம். அவர் லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டனால நான் வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரணும், நான் அப்படியே வந்து பங்கேற்றால் நல்லா இருக்காது, நீங்கள்லாம் இவ்வளோ சிறப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. ஸோ அதுக்கு பதில் அப்புறம் சிவா சார்லாம் பண்ணி அவர் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அவர் தான் எங்களுக்கு தலைமை தாங்கி தெருக்கூத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து எங்களுக்கு தலைமை தாங்கி பண்ணதான் நெப்போலியன் சார் தான். அடுத்த முறை தெருக்கூத்து பண்ணால் கட்டாயம் பங்கேற்றுக்கிறேன், முக்கியமான கேரக்டர் பண்ணுறேன், முதலே சொல்லுங்கள், என்ன கடைசி நேரத்தில் சொல்லாதீங்கன்னு சொன்னார். அது ஒன்று தான். ஸோ அதனால் அவர் கடைசி நேரத்தில் வேணால் பங்கேற்கும்போது சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். இல்லை, நான் இப்போ தான் வந்திருக்கேன். நான் வந்த உடனே உங்களை சந்திச்சிடணும் அப்படிங்கிறதுனால பத்திரிக்கையாளர் சந்திப்பு வச்சுருக்கோம். அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம சந்திக்கிறதா இருக்கும். அதுக்கான வாகை சந்திரசேகர் சார் முக்கியமாக அதை நான் சொல்ல மறந்துட்டேன். கலை பண்பாட்டுத்துறையிலேருந்து வாகை சந்திரசேகர் சார் மிகப்பெரிய உதவி பண்ணார். அந்தந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ அதை வந்து அரசு சார்ந்து நான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தமிழக அரசுக்கிட்ட இருந்தும் நம்ம நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. ஆமாம், அந்த மாதிரி திட்டமும் இருக்குங்க. ஏன்னா மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்ச பிறகு இதை வந்து நம்ம யூஎஸில் நேரடியாக நம்ம போய் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் போய் நம்ம கற்றுக் கொடுக்குறத விட யாருக்கெல்லாம் அது விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அவங்கவுங்களுக்கே இருக்கிறவங்க தேடி வந்து ஒரு இடத்துல நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி கூடம், நம்ம கூத்துப்பட்டறை மாதிரியான ஒன்றும் நம்ம சென்னையில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் அது சம்மந்தமான அறிவிப்பும் வரும். ஏன்னா நான் திரைப்படத்துறையில் இருக்கிறதுனால தெருக்கூத்திலிருந்து திரைப்படம் வரைக்குமான ஒரு பயிற்சி பட்டறையாக ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய எண்ணமாக இருக்குது. அது விரைவில் இப்போ டிஎன்எஃப் எல்லாம் இது மாதிரியான நல்ல நோக்கத்துக்கு உதவக்கூடிய நிறைய உள்ளங்கள் இப்போ நமக்கு தொடர்பில் கிடச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது நல்ல விஷயம் எது நடந்தாலும் அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த எண்ணமும் மனசில் உருவாகிருக்கு. அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும். அதுங்க புரியுது, ரொம்ப சரியான கேள்வி தான். வெறும் ஆதங்கமும் அதன் மூலம் ஏற்படுற சிம்பதியும் கடந்து நம்ம வந்துட்டோம். ஆதங்கத்துக்கான வழி என்னென்னா அதுக்கு என்ன மாற்று வழியோ, ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் மாற்றுக்கான கதைகளை 10 கதைகளை உருவாக்கியாச்சுங்க. அதியமான் கதை, குமணவள்ளல் கதை, நந்திவர்மன் கதை, கடையேழு வள்ளல்கள், பாரி வள்ளல் கதை, இப்படி 10 தமிழர்களோட வாழ்வியல் உண்மையில் நடந்த வாழ்வியல் கதைகளை 10 கதைகளை தெருக்கூத்துக்காக எழுதியாச்சு. அப்போ அந்த ஆதங்கம் அதன் மூலமாக நிறைவேறி முடிஞ்சிருச்சு. அப்போது ராமாயணமும் மகாபாரதமும் மட்டுமே இருக்குது அப்படிங்கிற ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் புதிய கதைகளை உருவாக்குறதுக்கான தேவையாக இருந்ததுங்க. அதை நம்ம நிறைய கதைகளை உருவாக்கியிருக்கோம். இன்னும் புதிய நிறைய தமிழர் வாழ்வியல் சார்ந்த கதைகளை உருவாக்குவோம். நம்மளை மாதிரி ஆதங்கத்தோடு இருக்கக்கூடிய எந்த கலைஞர்களும் அதை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த கதைகளை நம்ம ஒரு புத்தகமாக வெளியிடக்கூடிய எண்ணமும் இருக்குது. ஆமாங்க, அது தெருக்கூத்து கலையில் எப்படி நம்ம ஒரு குகை வரைவு கோயில்களில் ஒரு நிர்வாண சிலைகள், ஓவியங்களில் நிர்வாண படங்கள்லாம் ஒரு காலத்தில் அந்த காலத்தில் அதை வந்து ஒரு கலாச்சாரமாக கோவில் கோபுரங்கள்லாம் வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த வேவாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு மக்கள்கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகளை ஒரு காமெடியாக அப்படி வந்து அந்த காலத்தில் நடந்திருக்கு. அது கோவில் திருவிழாக்கள் நடக்கும்போது வரைக்கும் அக்செப்டபுளாக இருந்துச்சு. இப்போ நாம் தமிழ் சங்கங்களில், அரசு விழாக்களில் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே கூடியிருக்க இடங்களில் வந்து நம்ம தெருக்கூத்து நடத்துகிறோம். அப்படிங்கிறதுனால நான் முதல்ல மாடிஃபை பண்ணது என்னென்னா, கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, இந்த ஆபாச வார்த்தைகள் பேசுகிறது, உருவ கேலி பண்ணுறது, பெண்களை இழிவாக பேசுகிறது, உடல் உறுப்புகளை சொல்லி திட்டுறது, இந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதையுமே பயன்படுத்தாமலே முழுக்க சிரிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கதைகள்லையுமே உருவாக்கியிருக்கும். இது வரைக்கும் எழுதின 10 கதைகள்லையுமே பயங்கர காமெடி இருக்கும். சார் சொன்ன மாதிரி ஒரு அதியமான் வந்து டே நான் ஒரு பெரிய வள்ளல்றா அப்படின்னு சொன்னார்னா, நான் கூட தான் ஒருத்தன் வந்து அழுதுகிட்டு தான் அவனுக்கு ஐஃபோன் 15 ப்ரோ வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார். சும்மா ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கும் புரிகிற மாதிரியான காமெடிகளை வந்து நிறைய வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அது ஆபாசமாக இருக்காது. அதிலிருந்தும் இந்த தெருக்கூத்துக்கலை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாததுக்கு அந்த ஆபாச வார்த்தைகளும் ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதையும் நீக்கிட்டு ஆரோக்கியமான நகைச்சுவைகளை, சின்ன குழந்தைங்களும் ரசித்து சிரிக்கிற மாதிரியான நகைச்சுவைகளோடு தான் நம்ம இந்த 10 கதைகளும் பண்ணிகிட்ருக்கோம்.
ஒருவேளை எனக்கு கவனத்துக்கு வரல. ஒருவேளை நான் பயணத்தில் இருந்ததுனாலயா இருக்கலாம். ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் அதுக்கு வன்மையான கண்டனங்களை இந்த தெருக்கூத்து கின்னஸுங்கிற ஒரு மணிமகுடத்தை சூட்டின இந்த நிர்வாகிகளோட, இந்த ஒருங்கிணைப்பாளர்களோட இந்த மேடையில் உட்காந்துருந்து அதுக்கான நான் ஒரு வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் முன்ன சொன்ன மாதிரி தான், தெருக்கூத்தாடினாலே அவங்க மேலே ஒரு பிம்பம் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. அதையெல்லாம் மாற்றணும். நான் சொன்னேன், அவங்க அனுப்பின குரல் பதிவெல்லாம் இதோட வெளிப்பாடாக இருக்கலாம். ஒரு கூத்தாடியை பார்த்தாவே ரொம்ப குடிகாரனை பார்க்குறத விட மோசமான ஒரு பார்வை இருக்குது. அதையெல்லாம் அனுபவித்த அந்த தெருக்கூத்தாடிகள் நம்மளுடைய கலை அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசர் ஒரு நாட்டில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்றிருக்கும் போது எங்கெங்கேயோ தேடி பிடிச்சி, என்னுடைய நம்பரெல்லாம் தேடி பிடிச்சி அவங்க பேசின வார்த்தைகள் இந்த மாதிரியான அவமானங்களோட வெளிப்பாடாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அதோட பார்வையை அந்த மாதிரி நடத்துகிறவங்களோட எண்ணத்தையும் மாற்றுறதுக்கு தொடர்ந்து நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். கம்போடியா போகும்போது, மலேசியா போகும்போது இங்கே இருக்கிறவங்களையும் தான் கூட்டிகிட்டு போனோம். ரெண்டையுமே செய்கிறோம். இங்கே இருக்கிற கலைஞர்கள் அந்த ஊரையும் பார்க்கணும், அங்கே இருக்கிற மக்கள் நம்ம ஊர் கலையும் கற்றுக்கணும். இது கலந்து தான் பண்ணுறோம், தேவையை பொறுத்து. இப்போ 300 பேருங்கும்போது 300 பேர் இங்கேருந்து கூப்பிட்டு போகிறது மிகப்பெரிய வேலை இல்லைங்களா? அது சாத்தியமே படாது. பொருளாதாரம், அது இங்கேருந்து 2 மாதம் போகிறது, இது எல்லாமே சாத்தியப்படாதுங்கும்போது அங்கே இருக்கிற கலைஞர்களுக்கு நம்ம பயிற்சி வைக்கிறதுங்கிற அந்த வேவுக்கு நம்ம போகிறோம். ரெண்டுமே கலந்து தான் பண்ணுறோம். கம்போடியாலாம் போகும்போது இங்கே இருக்கிற கலைஞர்களை தான் நம்ம டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போனோம். அது அவங்களுக்கு பெரிய ஒரு கௌரவமாக இருந்துச்சு. அதையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை அவர் சொன்னார். இங்கே அந்த ட்ரெஸ், அதாவது அங்கே நடித்தவங்க மட்டும்தான் அந்த கலைஞர்களே ஒழிய, அந்த கலைஞர்களோட மேக்கப்லேருந்து, காஸ்டியூம்லேருந்து, ஹேர் ட்ரெஸ்லேருந்து அவங்க பயன்படுத்தின அத்தனை பொருட்களுமே இங்கே நலிவுற்று இருந்த தெருக்கூத்துக்கான காஸ்டியூம் மேக் பண்ணுறவங்க, தையல்காரங்க, அந்த கிரீடம் செய்கிறவங்க, அந்த மணி ஓட்டுறவங்க இருப்பாங்கள்ல, அந்த குடும்பத்தினர் தான் பயன்பெற்றிருக்காங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய அந்த ஒரு நலிவடைஞ்சிருந்த ஒரு காலகட்டத்தில் அது மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதை முன்னாடி அவர் குறிப்பிட்டும் பொழுது சிவா சார் சொன்னது, அங்கேருந்து ஒரு நலிவடைஞ்ச 35 குடும்பங்கள் அதை பங்கெடுத்து அதை ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு தான் முழுக்க அது அவங்களுக்கு தான் பயன்பட்டுச்சு. இல்லை, அப்படி இல்லைங்க. நான் வெங்காயம் படத்துலையுமே அதே மாதிரி வாழ்வியலை சொல்லியிருப்பேன். அந்த கலைஞர்களோட துன்பம், துயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். இப்போ கொஞ்ச காலமாக நிறைய திரைத்துறையில் தெருக்கூத்து சார்ந்த காட்சிகள் வைக்கப்படுது. இப்போ கூட நிறைய படங்களில் தெருக்கூத்து சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அதுக்கு முன்னாடி நடத்தின மாதிரி ஒரு கட்டத்தில் திருநங்கைகள் மேலே இருந்த பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துச்சு இல்லைங்களா? அது மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சம் காலங்களில் நம்ம எல்லா இடங்கள்லையும் இது பொதுவான ஒரு கலையாக மாறும் பொழுது திரைத்துறையினராக இருக்கட்டும், பொதுமக்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த தெருக்கூத்து மேலேயும் தெருக்கூத்து கலைஞர்கள் மேலேயும் இருக்கக்கூடிய பார்வை இப்போ இந்த கின்னஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக ஊருக்குள்ளே பேசும்போது இந்த மாதிரி தெருக்கூத்துக்கு கிடச்சிருக்கு. அது ஒரு வெள்ளைக்காரங்க நம்ம ஊரில் ஒரு இருக்கும்ல, யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்துக்கு தான் சாதனையாளர்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா, அது இந்த கலைக்கு கிடைச்சிருக்கும் போது இன்னும் அது கூடுதலாக ஒரு மரியாதை கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லா துறையினருமே அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க, திரைத்துறை உட்பட எல்லாமே. ஆமாம், நிறைய அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இங்கே இருக்கார். சவால்கள் நிறைய இருந்துச்சு. அந்த சர்டிஃபிகேட் கிடைக்குமா, நீங்கள் கிளிப்பிங் பார்க்கும்போது நான் ரொம்ப சீக்கிரமாக அதை ரெடி பண்ணதுனால அவ்வளோ கிளாரிட்டியாக பண்ண முடியல. இன்னும் ப்ராப்பர் ஃபுட்டேஜ் நமக்கு வராதனால அங்கங்கே கிடைச்ச ஃபுட்டேஜை வச்சு தான் நமக்கு காட்டணும்னு பண்ணோம். அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கையில் வச்சுமா அந்த கூட்டம் ஆர்ப்பரிச்சதை அடங்குறதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா அந்த மக்களுடைய அர்ப்பணிப்பும் உழைப்பும் அந்த பதட்டமும் இது கிடைக்குமா கிடைக்காதா, எத்தனையோ சவால்களுக்கு அப்புறம் இதை பண்ணுறோம். அந்த ஜூரியா வந்தாமா பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்க எவ்வளோ ப்ராப்பராக நடிக்கிறாங்களா என்னங்கிறதெல்லாம் பண்ணாங்க. கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம கிளைமேக்ஸ் மாதிரி தான், தேர்தல் ரிசல்ட் வர மாதிரி தான் நாங்கள் பதட்டத்தோடு உட்காந்துருந்தோம். அதுவும் அவங்க வேறு சஸ்பென்ஸ் வச்சாங்க. ஏன்னா நாங்கள் இந்த கவுண்டிங் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு கின்னஸ் சர்டிஃபிகேட்.
அவங்க சொல்கிறாங்க, அதை நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன் இதில் எத்தனை பேர் குவாலிஃபைடு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் டிஸ்குவாலிஃபைடு ஆகியிருக்காங்கிறத நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்பாஸ் விட்டாங்க. எல்லாருக்கும் எகிருது பிபி. ஏன்னா அதில் 4 பேர் டிஸ்குவாலிஃபைடுனா கூட எங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது. அவங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்டெப் மூவ்மெண்ட்டையும் பார்த்துட்டு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணாங்க 0 டிஸ்குவாலிஃபைடு, எல்லாருமே நல்லா பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைஞ்சிது. நீங்கள் சொல்கிற மாதிரி அது நிறைய கூஸ்பம் மூமெண்ட் ஒரு படத்தில் காட்சியாக வச்சா கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய, ஏன்னா நீங்கள் இந்த ஒரு தமிழ்நாட்டோட விளிம்புகளில் இருக்கக்கூடிய கலை உலகத்தோட உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நடக்கும்போது எப்படி இருக்குங்கிற ஒரு கான்ட்ரவர்சியலோடு அந்த படம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்கிற மனசில் ஒரு டைரக்டராக நமக்கு பார்க்கக்கூடிய அழகான காட்சிகளுக்கெல்லாம் ஒரு கற்பனையான ஒரு கதை ஒன்று உருவாகும் இல்லைங்களா? அது நம்ம உண்மை சம்பவத்தோடு சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். பண்ணியாச்சு சார் நிறைய. இப்போ நம்ம தமிழர் கதைகள் பண்ணுற, நான் இது வரைக்கும் 10 கதைகளை 10 நாடுகளில் நடத்தியிருக்கேன். ஒரு ஆபாச வசனம் இருக்காது, பெண்களை இழிவாக பேச மாட்டோம். இல்லை இது அதான் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் சார். இது அது ஒரு கிட்டத்தட்ட 2000 வருஷமாக வருது சார். மகேந்திரவர்ம பல்லவன் காலத்திலிருந்து நம்ம சிலப்பதிகாரத்திலிருந்து தெருக்கூத்து சம்பந்தமான காட்சிகள் இருந்துட்டு இருக்கு. இப்போது இப்படியும் நடத்தலாம் அப்படிங்கிறது இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் 1.5 மணி நேரம் கூட இந்த தெருக்கூத்தை நடத்தலாம்னு சொல்கிறோம், ஆபாச வசனம் இல்லாமல் நடத்தலாம்னு சொல்கிறோம். இப்போ இந்த கின்னஸ் நாடகம் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு 4 பேர் வந்து யூடியூப்பில் தேடும்போது மக்கள் சிரிக்கிறாங்க, ஆனால் ஆபாச வார்த்தை இல்லை, ஏன் நம்ம இப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு தெருக்கூத்து கலைஞர் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எண்ணிக்கையின் அடிப்படையில் வெளிநாடுகளில் வந்து இவ்வளோ க்ரௌடு 300 பேர் சேர்ந்து இது வரைக்கும் பண்ணினதில்லை. அந்த அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இது வந்து கொடுத்தாங்க. நன்றி. இருப்பாங்க அவங்க இந்த கேள்வியை கேட்கலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. சரி பப்ளிக்காக கேட்டு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால அமைதியாக இருந்திருப்பாங்க. யாருன்னு எனக்கும் தெரியும். இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே என்னுடைய திரைப்படம் சார்ந்த ஒரு வெற்றி சார்ந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் உங்களை சந்திக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உருவாகி வந்திருக்கு. அடுத்து நான் உங்களை சந்திக்கும் போது என்னுடைய படம் சார்ந்த வெற்றி விழாவாக இருக்கும். அதையும் சொல்லிக்கிட்டு உங்கள்கிட்ட நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ.